ஏன் இந்த கீ தோசை இவ்வளோ காஸ்ட்லியா இருக்கு? எனக்கு ரொம்ப புடிச்ச ஒரு ஃபேவரைட் ஃபுட். இந்த கீ தோசையோட ஜிஎஸ்டி பார்த்தீங்கன்னா, வெறும் 5% தான். ஆனா, இந்த கீயோட ஜிஎஸ்டி பார்த்தீங்கன்னா, 12% இருந்துச்சு. இப்படி இன்புட் அதாவது கீங்கிறது இன்புட் இல்லையா? அந்த இன்புட் உடைய டாக்ஸ் அவுட்புட் உடைய டாக்ஸ விட அதிகமா இருக்கும்போது, இங்க அவுட்புட்ங்கிறது கீ தோசை. கீ தோசையோட டாக்ஸ் 5% தான். ஆனா இன்புட் உடைய டாக்ஸ் 12%. இப்படி இன்புட் டாக்ஸ் அவுட்புட் டாக்ஸ விட காஸ்ட்லியா இருக்கிற சிச்சுவேஷன் தான் இன்வெர்ட்டட் டியூட்டி ஸ்ட்ரக்சர். இங்க தோசையோட டாக்ஸ் 5% இருக்கலாம். ஆனா கீ டாக்ஸ் 12%ங்கிறதுனால தான் அந்த கீ தோசை ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு. சமீபத்துல இந்த ஜிஎஸ்டி ரேட் எல்லாம் ரேஷனலைஸ் பண்ணாங்க. ஜிஎஸ்டி 2.1 அனௌன்ஸ் பண்ணாங்க இல்லையா? அதுல நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்டர் ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி இன்வெர்ட்டட் டியூட்டி ஸ்ட்ரக்சர் ப்ராப்ளம் எல்லாமே இந்த புது ஜிஎஸ்டி ரேட்ல அட்ரஸ் பண்ணப்படும்னு. ஸோ இனிமே நம்ம ஹோட்டல் போய் பார்த்தோம்னு வச்சுப்போமே, இந்த கீ தோசையெல்லாம் கொஞ்சம் சீப்பா கிடைக்கணும். இந்த டாபிக் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தாலும் யூபிஎஸ்சிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை பத்தி ஒரு டீடைல்டு வீடியோ நம்ம தமிழ் யூடியூப் சேனல்ல நான் ஹிட் லிஸ்ட் பிளேலிஸ்ட்ல பண்ணியிருக்கேன். நீங்க இதை பார்த்து நிறைய தெரிஞ்சுக்கலாம்.